வணக்கம் நண்பர்களே. நமக்கு பணம் தேவைப்பட்டால் பேங்க்குக்கு போவோம். அப்படி பேங்க்குக்கு பணம் தேவைப்பட்டால் யாரிடம் போவாங்க? அதுதான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க்ஸோட ஹெட். ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட் என்றால் என்ன? நம்ம பேங்க்ல லோன் வாங்குற மாதிரி பேங்க்குகள் கூட ஆர்பிஐவிடம் லோன் வாங்குறாங்க. அந்த லோனுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்குற வட்டி தான் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அதிகமாக இருந்தால் பேங்க்குக்கு செலவு அதிகம். நம்ம லோன் இன்ட்ரெஸ்ட் கூட அதிகமாக கட்ட மாதிரி இருக்கும். ரெப்போ ரேட் குறைஞ்சா பேங்க்குக்கு ஈஸியாக நம்ம லோனும் சீப்பாக ஆகும். அதனால தான் பிஸ்னஸ், ஹவுசிங் லோன், கார் லோன் எல்லாமே ரெப்போ ரேட்டுக்கு லிங்க் ஆகியிருக்கும். செகண்ட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்றால் என்ன? பேங்க்குகளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் அது யார்கிட்ட வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான். அதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி தரும். அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாக இருந்தால் பேங்க் சர்ப்ளஸ் மணி ஆர்பிஐக்கே கொடுப்பாங்க. பப்ளிக்கு லோன் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ஆர்பிஐ லிக்விடிட்டி கண்ட்ரோல் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேர்டு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பேங்க்குக்கு கஸ்டமர் டெபாசிட் எல்லாம் இருந்தால் அதில் ஒரு சின்ன பகுதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பணமாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி வேற எங்கும் யூஸ் பண்ண முடியாது. இதனால் பேங்க்கில் ஆல்வேஸ் கையில் கேஷ் ரெடியாக இருக்க முடியும். இதுக்கு பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபோர்த்து, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது உங்களோட பிகி பேங்க் மாதிரி தான். பேங்க் அதன் டெபாசிட்னா ஒரு சதவீதத்தை அரசு பத்திரங்களில், கவர்மெண்ட் பாண்ட், கோல்டு ஆர் செக்யூரிட்டிஸில் வைத்து பாதுகாக்கணும். இது பேங்க் நம்பகத்தன்மை, ஸ்டெபிலிட்டிக்கு முக்கியம். எஸ்எல்ஆர் உயர்ந்தால் பேங்க்ஸ் லோன் கொடுக்கக்கூடிய பணம் குறையும். இவை எல்லாமே ஆர்பிஐ பண்ணும் மானிட்டரி பாலிசி டூல்ஸ் தான். இதுதான் பங்குச்சந்தை, வட்டி விகிதம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே பாதிக்குது.